செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்கள் டோப். ஆமாம், இன்றைக்கும் வீடியோ லேட் ஆகிடுச்சு. சரி, இன்னைக்கான ஷவுட் அவுட்ஸான அனிமே பாய், முகமது அதில், நரேன், சூர்யா ஜீவன் உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஷவுட் அவுட்ஸ். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டரோட ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம் வாங்க. கைஜு சூட்குள்ளே இருந்து வெளியில் வந்த பொண்ணு கென்னுக்கு கிஸ்ஸை கொடுத்து பெரிய குழப்பமே உண்டாக்கா அது மோமோக்கும் கென்னுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும். அந்த பொண்ணு பேசுகிற லாங்குவேஜ் புரியாததுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவளை ஷ்ரிம்ப் கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு அவன் என்ன சொல்ல வரான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்பதான் அவளோட பேரு வமோலான்றதும் பவர்ஃபுல்லானவங்க கூட சண்டை போடும் போது யார் அவளை டிஃபீட் பண்றாங்களோ அவங்கள அவ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சர்பியன்ஸ்கே பயம் காட்டுற மாதிரி இன்னொரு ரோபோட்டிக் ஏலியன் என்ட்ரி போடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோமோவோட பாட்டி சைக்கோ வீட்டில் குழி பணியார மாதிரி என்னமோ ஜாப்பனீஸ் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க ஐராவோ, என்னதான் உங்க பிரச்சனை? எதுக்கு இந்த பொண்ணெல்லாம் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா? இவன் நம்மள பூச்சி மாதிரி நசுக்கி இருப்பா, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க மோமோவோ கோவத்துல சாப்பிட்டுட்டு இருக்க ஜிஜியோ, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, அவ வேற ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்ல அவன்கிட்ட ஐராவோ, வாய மூடு, நேரம் நரகத்துக்கு ஓடி போயிடுன்னு சொல்றா. இந்த பக்கம் சைக்கோவோ, யார் அந்த பையன் புதுசா இருக்கானே, சரி யாரா இருந்தா என்ன, சின்ன வயசா இருக்க, நல்லா சாப்பிடுப்பான்னு கிண்டாவை பார்த்து சொல்ல இந்த பக்கம் டர்போ கிரானியோ டூத் பிக்கை வச்சு குத்தி எடுத்து சாப்பிடுங்கடான்னு சொல்ல அதை பார்த்து வமோலாவும் கிண்டாவும் ஷாக் ஆக கிண்டாவோ, என்னது இந்த பூனையால பேச முடியுமான்னு ஷாக்ல சொல்றான். வமோலாவோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அதை பார்த்து காண்டான ஐராவோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லுன்னு கத்த கிண்டாவோ அவன் முன்னாடி வந்து, ஷிராட்டோரி கொஞ்சம் அமைதியா இருங்க, அவளுக்கு நம்ம பேசுறது எதுவுமே புரியாது, அதனால எனக்காக அவளை மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்ல, டேய் ஒழுங்கா அமைதியா இருந்துரு, என்கிட்ட வந்து வாங்கி கட்டிக்காதேன்னு ஐராவோ அவனை பார்த்து கத்துறா. அதை கேட்டு கிண்டா அழுதுட்டு இருக்க கென்னோ, நம்ம ஏலியன் ஃப்ரெண்டு ஸ்ட்ரிம்போ நம்மளுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டரை ரெடி பண்ணிட்டு இருக்கான், அது ரெடி ஆன பிறகு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஆனா மோமோவோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல கென்னோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, அதை நான் சொல்ல வரேன்னு சொல்லி அவளுக்காக ஒரு ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஐராவோ, என்னது ஹஸ்பண்டான்னு ஷாக்காக மோமோவோ ஷாக் ஆனாலும் அவன் சாப்பிட்றதை நிறுத்தாம சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிஜியோ ஆமா ஆமான்னு சொல்ல வம்மோல சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு அவளை விட ஸ்ட்ராங்கானவங்க யாரையோ தேடிட்டு இருக்கா போல, அதனாலே அவ யாரு கூடயாவது சண்டை போட்டு தோத்து போயிட்டா அப்போ தோத்து போனவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் தான் அவளை தோக்கடிச்சிட்டேன்னு அவ தப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டானுக்கேன்னு சொல்ல அதை கேட்ட உடனே மோமோ ஐராவும் காண்டாயி, எருவ மாடு, நாங்க 2 பேரும் தான் உன்னை சேர்ந்து காலி பண்ணணும்னு சொல்ல கென்னோ, உண்மைதான், ஆனா ஷ்ரிம்போட டிரான்ஸ்லேட்டராலேயோ அவ என்ன சொல்ல வராலோ அது முழுசா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, அதனால அது அப்கிரேட் ஆகி வர வரைக்கும் அவகிட்ட நம்ம நார்மலா பேச முடியாதுன்னு சொல்றான். அப்ப கிந்தாவும் நடுவில் வந்து, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க சொல்றதுல எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு, நீங்க தான் பினிஷிங் ப்ளோ போட்டீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா உங்களோட பினிஷிங் ப்ளோனால அவ காலியாகிற அளவுக்கு நான் தான் அவளை வீக்கா மாத்தினேன், அப்படின்னா எந்த ஸ்ட்ராங்கான பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிண்டா சொல்லி, அது நான் தான் கேல்விண்ட் ஆல்பர்ட், கிண்டா த எண்ட் ஆஃப் பெகாசஸ் சகாட்டான்னு கிண்டாவோ காமெடி பண்ணிட்டு இருக்க அதை கேட்டு மோமோவோ மூடுறான்னு அவனை கத்த ஐராவோ, ஒன்னால தாண்டா எனக்கு தலைவலி வந்ததுன்னு மோமோ கூட சேர்த்து அவனை கத்துறா. அதை கேட்டு கிண்டாவோ லைட்டா கஷ்டப்பட்டாலும் 2 அழகான பொண்ணுங்க என்ன திட்டுறாங்கன்னு ஓரமா சந்தோஷப்பட்டுக்கிறான். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த மோமோலா திடீர்னு கென்ன நோண்டி எனக்கு அது வேணும்ன்ற மாதிரி அந்த குழி பணியாரத்தை காட்ட கென்னோ அவளுக்கு அது வேணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியா, இரு நான் உனக்கு எடுத்து தரேன், நீ எத்தனை சாப்பிடுவேன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சாப்பிடுன்னு கென்னோ எடுத்து நிறைய வச்சு தரான். மமோலாவும் நல்லா லபக்கு லபக்குன்னு அது முழுங்க, பரவாயில்லையே நல்லா சாப்பிடுறேன்னு கென்னோ அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். அதை பார்த்த சைக்கோ, உன்ன மாதிரி நல்லா வயிறு நிறைய சாப்பிடுறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடு, உனக்காக நான் இன்னும் செய்யறேன்னு இன்னும் நிறைய குழிப்பணியாரத்தை செஞ்சு தர வமோலாவோ கூச்சப்படாம சாப்பிட்டுட்டு இருக்கா. கென்னோ அதை பார்த்துட்டு, நார்மலா நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, உங்ககிட்ட நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சு கேட்டுக்கணும். வமோலாவை பார்த்து கென்னோ ரொம்ப எக்ஸைட்டடா கேட்க அப்போ திடீர்னு யாரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கதை கவனிக்கிறான். யாருன்னு பார்த்தா மோமோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் கென்ன முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதை கவனிச்ச கென்னோ, அயாசே நீ நிறைய சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்க அவ்வளவுதானா, நீ சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையான்னு மோமோ சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தவ திடீர்னு எழுந்து எங்கேயோ நடந்து போறா. எங்க போறோன்னு பார்த்தா கென்னு பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிறா. கென்னு அதை பார்த்து ஷாக்காக மோமோ வமோலாவை பார்த்து காமெடி பண்ற மாதிரி மூஞ்ச வைக்க வமோலாவும் அதை பார்த்துட்டு சிரிக்க மோமோவும் வமோலாவும் கென்னு நடுவில் வச்சு நசுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டின்னர் முடிஞ்சு போகுது. நிறைய சாப்பிட்டதுனால மோமோ வயிறு வலியில படுத்துட்டு இருக்க, நான் தான் சொன்னல என் பேச்சை கேட்க மாட்டியான்னு கென்னும் அவளை பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் ஓ தப்பு தான், ஒன்னாலதான் நான் நிறைய சாப்பிட்டேன்னு மோமோ சொல்ல, என்னது இது, இதெல்லாம் போங்குன்னு கென்னோ சொல்றான். வீட்டுக்கு வெளியில ஜிஜியும் கிண்டாவும் வமோலாவை வச்சு விளையாடிட்டு இருக்க இந்த பக்கம் மோமோவோ,
சரி அதெல்லாம் விடு. அவகிட்ட கோல்டன் பால் இருந்ததா இல்லையான்னு கேட்க, எனக்கு சரியா தெரியல. அவளுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னே புரியல. அதனால அவகிட்ட என்னால கேட்க முடியலன்னு சொல்ல, மோமோ எனக்கு அவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவன் நம்ம எல்லாரையும் அந்த பிளாக் ஸ்பேஸ்ல லாக் பண்ணி மத்த ஏலியன்ஸ் மாரி நம்மள அட்டாக் பண்ணா, நம்ம வேணா அவள பீட் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த வீடு மட்டும் ஒரு ரோபோட் மாரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னா, நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப கூட அவ அமைதியா இருக்கிறதுனால அவ எனர்ஜிய ஸ்டோர் பண்ணி சான்ஸ் வந்தோனே அவ மறுபடியும் நம்மள அட்டாக் கூட பண்ணலாம். அவ இன்னும் நம்மளோட எனிமி தான். அவளோட கிஸ் பண்ணிட்டான்னு நீ பாட்டு அசால்ட்டா இருந்துராதன்னு மோமோ சொல்ல, அத கேட்ட கென்னோ, இன்னும் அத நினைச்சு என் மேல கோவமா இருக்கியா? என்ன பண்றது? அவ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. ஆனா இனிமே நான் கவனமா இருப்பேன். ஒண்ணும் பிரச்சனை ஆகாதுன்னு கென்னோ சொல்ல, அப்படியான்னு மோமோவ அவன வெறச்சு பாக்க, கென்னோ மண்டைய சொரிஞ்சுட்டே என்னன்னு கேக்குறான். மோமோ கிட்ட வந்து அப்படியான்னு கேட்க, கென்னோ இன்னும் நல்லா மண்டைய சொரிஞ்சுட்டு, என்னதான் வேணும் உனக்குன்னு மோமோவ பாத்து கேட்க, ரொம்ப ஜொல்லு ஊத்துது தொடச்சுக்கோன்னு மோமோ சொல்றா. என்னது அப்படியா? என்ன மன்னிச்சிடுன்னு கென் சொன்னாலாம். இரு என்ன வச்சு காமெடி பண்றியான்னு கென்னோ கேட்க, எதுக்கு என் கண்ண பாத்து பேச மாட்ற? என்ன உனக்கு கில்ட்டியா இருக்கான்னு மோமோ கென்ன பாத்து கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னு கென் சொன்னாலும், அப்புறம் எதுக்கு நீ என் கண்ண பாத்து பேச மாட்றன்னு மோமோ அவன நோண்டிக்கிட்டே இருக்க. வீட்டுக்கு வெளியில கின்டாவும் ஜிஜியும் வமோலா அவளோட கைஜு சூட்ட விட்டு வெளியில வரத பாத்துட்டு இருக்க, ஒக்கரும் உடனே இங்க வா, இது ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு ஜிஜி எதையோ பாத்துட்டு கத்துறான். என்னன்னு பார்த்தா சூட்டுக்குள்ள இருந்து வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா ஈஸியா பார்க்க முடியுது. அத பார்த்துட்டு ஜிஜியும் கிட்டாவும் ஷாக்ல இருக்க, செம்மையா இருக்கு. இதுக்குள்ள ஹைடெக் ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜிலாம் இருக்குன்னு எக்ஸைட் ஆகுறாங்க. அப்ப ஜிஜியோ, வம்மோலா தயவு செஞ்சு என்ன இது ஒரு வாட்டி ட்ரை பண்ண விடுன்னு அவகிட்ட கெஞ்சி கேட்க, கின்டாவோ இல்ல இல்ல எனக்கும் வேணும்னு பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கான். ஜிஜியோ சைகையில நான் இத பண்ணவான்ற மாதிரி வமோலாவை பார்த்து கேட்க, வமோலாவும் திரும்பி அவன் பண்ண மாதிரியே ரிப்பீட் பண்றா. அது ஓகேன்னு எடுத்துக்கிட்ட ஜிஜியோ உடனே குடுகுடுன்னு போய் அந்த கைஜி சூட்டுக்குள்ள உட்காந்துடுறான். அதை பார்த்துட்டு வமோலா ஷாக் ஆக, அடுத்த வாட்டி என்ன ட்ரை பண்ண விடுன்னு கின்டாவும் கத்திட்டு இருக்கான். வமோலாவோ இரு எதையும் பண்ணாதன்ற மாதிரி சொல்ல வர, அந்த கைஜு சூட்டோட ஹெட் மாஸ்கோ க்ளோஸ் ஆகிடுது. அதுக்குள்ள இருக்க ஜிஜியோ இது செம்மையா இருக்குன்னு ஷாக் ஆக, அந்த கைஜு சூட்டோட கன்சோலோ வெளியில இருக்க எல்லாத்தையும் அவனுக்கு கிறிஸ்டல் கிளியராக ஸ்கேன் பண்ணி காட்டுது. கைஜு சூட்டோட கன்சோல்ல இருந்து நம்ம திடீர்னு வேற ஏதோ ஒரு கன்சோலுக்கு ஷிஃப்ட் ஆக, அந்த கன்சோலோட பாயிண்ட் ஆஃப் வியூல சர்பியன்ஸ் எல்லாம் நசுங்கி செதஞ்சு போயிருக்க மாதிரி தெரியுது. அந்த வேலையை பார்த்தது யாருன்னு பார்த்தா, போன சாப்டரோட எண்டிங்ல வந்த அந்த வித்தியாசமான ரோபாட்டிக் ஏலியன். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அவ ஒரு ஏலியன் மோமோ கத்திக்கிட்டே இருக்க. என் கண்ணுக்கு அவ ஒன்னும் பார்க்க ஆக்டோபஸ் மாரி இல்லையே. அவ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட் மாரி தான் இருக்கான்னு சைக்கோ சொல்லி, நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நீ அவள கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. அது கேட்டு மோமோ, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஏலியன் சொன்னா ஆக்டோபஸ் மாரிலாம் வராதுன்னு அழுதுகிட்டே சொல்ல, எனக்கு வேலை இருக்கு. இவள தனியா வீட்லலாம் விட்டுட்டு போ முடியாதுன்னு சைக்கோ சொல்றாங்க. அதுக்கு டர்போ கிரானி தான் இங்க இருக்கேன்னு மோமோ சொல்ல, டர்போ கிரானியும் நானும் சைக்கோ கூட போறேன்னு சொல்லிட்டு கிளம்புது. இது ரொம்ப மோசம். என்ன எதுக்கு இவள பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்கன்னு மோமோ புலம்பிட்டே இருந்தாலும், வமோலா போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸ தேடிட்டு இருக்கா. அப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து, இந்தா அந்த கைஜி சூட்ட கழட்டிட்டு இத போட்டுக்கொண்டு கொடுக்க, வமோலாவ முழிச்சிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு, நான் சொல்றது உனக்கு புரியுதா? இத கழட்டிட்டு அத போடுன்னு மோமோ ஆக்ஷன் பண்ணி காட்ட, வமோலாவோ அவளோட கைஜு மாஸ்க போட்டுக்கிறா. அத பார்த்து காண்டான மோமோவோ, அத கழட்டுன்னு நான் சொன்னேன். நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துறேன்னு கத்த, வமோலாவோட கைஜு சூட்டோட கொம்பு க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அது மோமோக்கு லைட்டா ஷாக் தர, அந்த க்ளோ மோமோவே ஃபுல்லா ஸ்கேன் அந்த ஸ்கேனிங்னால பதறி போன மோமோவோ, இரு என்ன பண்றேன்னு கத்திக்கிட்டே இருக்க. ஸ்கேனிங்க முடிச்ச அந்த சூட்டோ டிங்குன்னு ஒரு சத்தத்தை போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து பதறி போன மோமோவோ, நிறுத்து இங்கே எதையும் பண்ணி தொலையாதுன்னு கத்த, வமோலாவோ அவளோட கைஜி சூட்டை ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறா. அதை பார்த்து மோமோவோ என்னது இதுன்னு ஆச்சரியத்துல இருக்க, வமோலாவோ அவ மாஸ்க கட்டிட்டு மூஞ்ச காட்டுறா. வமோலாவை பார்த்து நீ செமையா பண்றேன்னு மோமோ சொல்ல, உன்னால உன்னோட தலையை மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாதான்னு வமோலாவை பார்த்து கேட்கிறா. அதுக்கு வமோலாவோ ஏதோ சொல்ல வர, இல்ல இல்ல நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நான் மோமோ அதை நீ சொல்லி பாருன்னு மோமோ சொல்ல, மோமோ சொன்னதை அப்படியே வமோலா ரிப்பீட் பண்றா. அப்படிதான் சொல்லணும்னு மோமோ சொல்லி, இப்போ நீ தானே வமோலான்னு மோமோ சொல்ல, வமோலாவும் மறுபடியும் அதையே அப்படியே ரிப்பீட் பண்றா. அதுக்கு மோமோவோ இல்ல இல்ல நான் மோமோ நீ வமோலா உனக்கு புரியுதான்னு அப்படின்னு கேட்க, வமோலாவோ மோமோவை கை கட்டி மோமோன்னு சொல்றா. அதை கேட்டு குஷியான மோமோ, ஆமா ஆமா நீ செம்மையா பண்றேன்னு சொல்ல, வமோலாவும் மோமோ சொன்னதை அப்படியே மறுபடியும் ரிப்பீட் பண்றா. ஆனா இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காத மோமோ வமோலான்னு மோமோவை போய் கட்டி பிடிக்க, அப்பதான் மோமோ மனசுல வமோலா ஒரு எனிமின்றத பதிச்சு வச்சிருக்கிறத ரியலைஸ் பண்ண உடனே வமோலா விட்டு மோமோ தள்ளி வந்துடுறா. ஜஸ்ட் மிஸ் பழக்க தோஷத்துல பண்ணிட்டேன்னு மோமோ அவங்களே பேசிக்க, ஷைனியா ரவுண்டா இந்த சைஸ்ல ஒன்னு இருக்கும், அது உங்ககிட்ட இருக்கான்னு மோமோ வமோலாவை பார்த்து கேட்க, வமோலாவோ முழிச்சிட்டு இருக்கா. அப்போ மோமோவோ அவகிட்ட இருந்து ஒரு நோட் புக்கை வாங்கி, இதோ பாரு இந்த மாதிரி தான் இருக்கும்னு அந்த கோல்டன் பாலை வரைஞ்சு காட்டுறா. அதை பார்த்து வமோலாவோ அவளோட கைஜு சூட்குள்ள இருந்து எதையோ எடுத்து மோமோ கிட்ட காட்டுறா. அதுவும் ஒரு பால் மாதிரி இருக்க, என்னது இது? இதுதான் அந்த கோல்டன் பால் நீ சொல்ல வரியான்னு மோமோவோ வமோலாவை பார்த்து கேட்க, வமோலா அவளோட கைஜு சூட்டை கழட்டி போட்டுடுறா. அதை பார்த்துட்டு மோமோவோ என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு கேட்க, வமோலா அந்த குட்டி பாலை அந்த கைஜு சூட்ல அதுக்கான இருக்க இடத்துல பிளேஸ் பண்றா. அந்த பாலை போட்ட உடனே அந்த கைஜு சூட்டை மறுபடியும் யூனிஃபார்மா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக, அவளோட மாஸ்க்குள்ள இருக்க அந்த பால் க்ளோ ஆகுது. அதை பார்த்த மோமோவோ இது கோல்டனா க்ளோ ஆகுது, அப்ப நீ தான் அந்த கோல்டன் பாலை வச்சிருக்கியான்னு சொன்னாலும்,
இரு ஒரு நிமிஷம். நீ அந்த பால உன் கைஜு சூட்ல போட்ட. நீ அந்த பால போட்ட உடனே அது க்ளோ ஆகி உன்னோட யூனிஃபார்மா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ அந்த பால போட்டு தான் உன் யூனிஃபார்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றீன்னா, அப்ப இது ஒக்குருனோட கோல்டன் பால் இல்லையா? இந்த கோல்டன் பால் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது என்ன உன்னோட கோல்டன் பாலான்னு மோமோ ஒரே குழம்பி போக, அடச்சே இது ஒரே தலைவலியா இருக்கு. மேன்டிஸ் ட்ரம்ப் அந்த டிரான்ஸ்லேட்டர ரெடி பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் போலன்னு மோமோ சோர்வாக, மோமோ சொன்ன கடைசி வார்த்தைய மட்டும் வமோலா ரிப்பீட் பண்றா. அப்போ மோமோ டர்போ கிராண்ட் இத பார்த்தா ஏதாவது சொல்லும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, பக்கத்துல இருக்க கிளாக்ல டைம பார்த்த உடனே ஐயையோ! லேட் ஆயிடுச்சுன்னு கத்த, வமோலா வா ஓடி வா நம்ம ஷார்ட்கட் எடுத்துட்டு போலான்னு வமோலாவ மோமோ இழுத்துட்டு போறா. அங்க நோ என்ட்ரின்னு போட்டிருக்க ஒரு பாழடைஞ்ச கிளினிக் பக்கத்துல வராங்க. வாசலாண்ட வந்த உடனே மோமோவோ வமோலா நில்லுன்னு சொல்லி நான் பண்றதே அப்படியே பண்ணுன்னு சொல்றா. அதுக்கு வமோலாவோ மோமோ சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ண, மோமோ பண்ற ஆக்ஷன்ஸே வமோலாவும் அப்படியே ரிப்பீட் பண்றா. என்ன மன்னிச்சிடுங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் உள்ள போயிட்டேன்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு உள்ள வர, நடுவுல நடக்காத ஓரமா நடன்னு வமோலா கிட்ட சொல்றா. என்னோட பாட்டி இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு இருக்க ஒரே ஷார்ட்கட் இதுதான். இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல நம்ம உள்ள என்ட்ரி போடும்போது இந்த குட் லக் ரிச்சுவல்லாம் வேற போட்டிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு மோமோ வமோலா கிட்ட சொல்லிக்கிட்டே வர, ஆனா இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் தான். இது நாளாக நாளாக இன்னும் மோசமாகிட்டே போகுது. என்னைக்கு இது நம்ம தலை மேல விழுவோம்னு தெரியலன்னு மோமோ சொல்லிட்டே வர, வமோலா மோமோ சொன்னதுல ஒரு 2 வார்த்தை மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்றா. சீக்கிரமா ஓடி போயிடலான்னு மோமோ சொல்லி வமோலாவை இழுத்துட்டு போக, போற வெளியில எதையோ மெரிச்சு உடைச்சிடுறாங்க. அப்போ வமோலாவும் எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகி மோமோன்னு கை காட்ட, மோமோவும் அவங்க முன்னாடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆறா. 2 பேரும் எதை பார்த்து ஷாக் ஆறாங்கன்னு பார்த்து, அங்க 8 அடி உயரத்துல ஒரு யோக்காய் கண்ணாடியை பார்த்து மேக்கப் போட்டுட்டு இருக்கு. அது இவங்க 2 பேரையும் நோட்டீஸ் பண்ண, இவங்க 2 பேரும் பதறி போறாங்க. அதுவும் பட்டுன்னு இவங்க கிட்ட வந்துட்டு நான் அழகா இருக்கேனான்னு கேட்க, மோமோவோ பொமேட்னு எதையோ கத்துறா. அவ என்ன சொல்ல வரான்னு வமோலாக்கு புரியறதுக்குள்ளேயே மோமோ அங்க இருந்து காணாம போயிடுறா. என்ன நடந்ததுன்னு பார்த்தா அந்த யோக்காயோ மோமோவை அடிச்சு பறக்க விடுது. அந்த ஒசரமான யோக்காயோ மோமோவை தட்டி பறக்க விட, அதை பார்த்துட்டு வமோலாவோ மோமோன்னு கத்துறா. ஆனா அந்த யோக்காயோ என்கிட்டலாம் இப்படி பேசக்கூடாது எருமாடு, என்ன பார்த்து பொமேட்னு கத்துறேன்னு சொல்லி எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா வமோலாவோ அவளோட கைஜி ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பெருசா அந்த யோக்காயை எதிர்த்து நிக்கிறா. வமோலாவோ அந்த யோக்காய்க்கு மூஞ்சிலே ஒரு பஞ்ச கொடுக்க, அந்த யோக்காயோ அசராம நிக்குது. அதை பார்த்துட்டு வமோலா ஷாக் ஆக, அந்த யோக்காயோ நீ நல்லா இருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஏன்னா உன்னோட ஃபேஸ் ஓம்லியா இருக்குன்னு சொல்லி வமோலாவோட கையை தட்டி விட, வமோலாவோ நிறைய ரேபிட் பஞ்சஸ் அந்த யோக்காய்க்கு தரா. ஆனா அது எதுக்குமே அசராத அந்த யோக்காயோ, உன்ன மாதிரி அசிங்கமான மூஞ்சி இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தாதான் நான் அழகா தெரிவேன்னு சொல்லி இந்தா வாங்கி கொண்டு வமோலாக்கு ஒரு பெரிய சர்ப்ளெக்ஸா போடுறா. அதுல அந்த யோக்காயோட ஸ்கர்ட்டோ பறக்க, அதை பார்த்து வெக்கப்பட்டுட்டே அந்த யோக்காயோ அதை கவர் பண்ணுது. ஆனா கீழே விழுந்த வமோலாவோ மட்டையாகுறா. அப்ப திடீர்னு அந்த யோக்காய்க்கு ஷாக் தரா மாதிரி, நீ இந்த ஸ்லிட் மவுத் உமன் தானே, நான் 10 வாட்டிக்கு பொம்மேட்னு கத்துனா உன்னை காலி பண்ணிடலாம் தானேன்னு யாரோ சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா மோமோவோ பொம்மேட்னு அங்க சொல்லிட்டு இருக்க, அந்த யோக்காயோ அவ வச்சிட்டு இருந்த மிரருக்குள்ள அவ கையை விடுறா. அந்த கையோ பொம்மேட்னு கத்திட்டு இருக்க மோமோக்கு பக்கத்துல வர, அதுவோ மோமோவுக்கு பெரிய பஞ்சா விழுது. ஆனா லாஸ்ட் செகண்ட்ல மோமோ எப்படியோ அவளோட சைக்கிக் பவர்ஸ் யூஸ் பண்ண, அந்த பஞ்ச் மோமோக்கு அவ்வளவா ப்ரூட்டலா விழல. கீழே விழுந்த மோமோவை பார்த்துட்டு அந்த யோக்கையோ, நான் உங்ககிட்ட சொன்னல என்னை பார்த்து பொம்மைன்னு கத்தக்கூடாதுன்னு, இப்ப முதல்ல உன்னை காலி பண்ண போலன்னு சொல்லி கிரவுண்டுக்குள்ள விட்டு அந்த கையை வச்சு மோமோவை பிடிக்க போறா. ஆனா மோமோவோ அதுல இருந்து தப்பிச்சாலும் ஒரு கை இல்லாம 10-15 கை வந்து மோமோவை துரத்த, மோமோவை என்ன நடக்குதுங்கன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி போறா. ஆனா ஓடி போன மோமோவையோ காலால குடிச்ச அந்த யோக்காய், என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு உன்னால முடியாது, ஏன்னா இந்த கிரவுண்டு ஃபுல்லா என்னோட உடஞ்சு போன கண்ணாடி இருக்குன்னு அந்த யோக்காய் சொல்ல, சமத்தா என்கிட்ட வந்துரு பாப்போம் அந்த யோக்காயை மோமோ பிடிச்சி இருக்க, மோமோவும் அந்த யோக்காய் பிடியில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்ப எல்லாருக்கும் ஷாக் தர மாதிரி வமோலாவை கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து அந்த யோக்காயை நல்லா டைட்டா பிடிச்சிக்க, யோகாயோட பிடியிலே இருந்தாலும் மோமோவோ, வமோலா அவளை பார்த்து 10 வாட்டி பொம்மைன்னு சொல்லணும், நான் அவளை காலி பண்ணிடுறேன் உனக்கு புரியுதான்னு மோமோவை கத்த, மோமோ பிடிச்சிட்டு இருந்த அந்த யோகாயை மோமோவை ரிலீஸ் பண்ணிட்டு கண்ணாடிக்குள்ள இருந்து அவ கையை வெளில எடுக்கிறா. அப்போ கண்ணாடியை போன்ல செல்ஃபி எடுக்கிற மாதிரி முன்னாடி நீட்டி, நீ தாண்டி என்னோட ஃபேவரெட், இப்போ என் கண்ணாடிக்குள்ள நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு பார்க்கலாம் வான்னு அந்த யோகாயோ வமோலாக்கு சோக் கொடுத்துட்டு அந்த கண்ணாடிக்குள்ள பார்க்க, திடீர்னு வமோலா காணாம போயிடுறா. அது மோமோக்கு பெரிய ஷாக்கா இருக்குது. வமோலா எங்க போனான்னு பார்த்தா அந்த யோகாயோட கண்ணாடிக்குள்ள போயிட்டு இருக்கா. அந்த யோகாயோ அந்த கண்ணாடியை பார்த்துட்டு, உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ இனிமே என் கண்ணாடிக்குள்ள தான் இருப்ப, அப்பதான் நான் அழகா தெரிவேன்னு சொல்லிட்டு மோமோவை பார்த்து, நீ 10 வாட்டி பொம்மைன்னு கத்துனீன்னா நான் காணாம போயிடுவேன், ஆனா நான் காணாம போனேன்னா உன் ஃப்ரெண்டும் காணாம போயிடுவான்னு சொல்லுது. அதுக்கெல்லாம் அசராத மோமோவோ, அந்த பொண்ணு மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல, அவளுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்ல, ஆனா உன்கிட்ட எல்லாம் என்னால தோத்து போக முடியாது, அதனால உன்னை அடிச்சு உன்னோட அசிங்கமான மூஞ்சியை இன்னும் நான் நாஸ்தியாக்க போறேன்னு மோமோவோ அவளோட சைக்கிக் பவர்ஸை வச்சு பக்கத்துல இருக்க அந்த பில்டிங்கோட ரூயின்ஸ் எல்லாம் எடுத்து அந்த யோகாயை அடிக்க போக, மோமோ அசிங்கம்னு சொன்னதை கேட்டு காண்டான யோகாயோ, நான் ஒன்னும் அசிங்கம் இல்லைன்னு ஒரே வெறியோட ஒரே ஷாட்ல மோமோ எடுத்துட்டு போன எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு, நான் ஒன்னும் அசிங்கம் இல்லை நான் ஒன்னும் அசிங்கம் இல்லைன்னு மோமோவை துரத்திட்டே வருது.
அவகிட்ட இருந்து தப்பிச்சு போற மோமோவ அப்படிதான் அப்படிதான் நல்லா கோவப்படு. அப்பதான் உன் மண்டைக்கு நல்லா ரத்தம் போறதில்ல. பக்கத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. இப்போ உன் கண்ணாடி உன்கிட்ட இருக்கான்னு மோமோ கேட்க, அந்த யோக்காயோ அதோட கண்ணாடிய காணோம்னு தேடுது. அதுக்கு மோமோவோ என்கிட்ட தான் இருக்கு. இதோ பாருன்னு அவளோட சைக்கிக் பவர்ஸ வச்சு காட்ட, என் கண்ணாடி அத திரும்பி குடு. என் கண்ணாடி இல்லாம இனிமே நான் என்னோட அழகான மூஞ்ச எப்படி பார்ப்பேன்னு அந்த யோக்காயோ மோமோவ ஒரு வெறியோட தொரத்திட்டு வர, இது இனிமே என்னதுன்னு சொல்லிட்டு மோமோ ஓடிட்டு இருக்கா. மோமோ ஓடிட்டே இருக்க அவளோட சைக்கிக் பவர்ஸ் வச்சு அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வமோலாவை வெளியில எடுக்கலான்னு பார்த்தா அவளால முடியல. அதனால இப்ப வேற வழி இல்லாம அவளோட பாட்டுக்கிட்ட எடுத்துட்டு போறதுதான் ஒரே சொல்யூஷன். மோமோ அங்கிருந்து ஓட அவள தொரத்திட்டே வர யோக்காய மோமோ அந்த கண்ணாடியால பாத்துடுறா. அப்ப அந்த யோக்காயோ உனக்குன்னு அந்த கண்ணாடினா அவ்வளவு இஷ்டமா, அப்ப நீயும் அந்த கண்ணாடிக்குள்ளேயே போயிடுன்னு சொல்ல, திடீர்னு மோமோவை சுத்தி பிளாக் ஆக மோமோவும் அங்கிருந்து காணாம போயிடுறா. அவ கையில இருந்து கீழே விழுந்த அந்த கண்ணாடிய அந்த யோக்காய் எடுத்துட்டு, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அந்த மிரர்ல என்னோட நிழல் பட்டா கூட போதும். என்னால என்னோட பவரை யூஸ் பண்ண முடியும்னு அந்த யோக்காய் கண்ணாடிக்குள்ள மாட்டிட்டு இருக்க வமோலாவையும் மோமோவையும் பார்த்து, நல்லா மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு. அந்த யோக்காய் கண்ணாடிக்குள்ள சீல் பண்ணி வச்ச மோமோவையும் வமோலாவையும் பார்த்துட்டு, இப்போ உங்க 2 பேரையும் வச்சு நான் என்ன பண்றது? சரி உன் மூஞ்சி ரொம்ப அசிங்கமா இருக்கு. உனக்கு நான் மேக்கப் போட்டு விடுறேன்னு அந்த யோக்காயோ கண்ணாடிக்குள்ள லிப்ஸ்டிக் வச்சு நோண்டிட்டு இருக்க, மோமோக்கு ஒரு காமெடியான ஃபேஸ வரைஞ்சு விட்டுறா. அத பார்த்துட்டு அந்த யோக்காயோ, இப்பதான் நீ அழகா இருக்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீ என் அளவுக்கு அழகா இல்ல. என்னோட மூஞ்ச பாருன்னு அந்த யோக்காயோ கண்ணாடியில அது மூஞ்ச காட்ட, ஆனா இரு என்னது இது என் மூஞ்ச என்னால பார்க்க முடியலையேன்னு அந்த யோக்காய் கத்துது. என்னன்னு பார்த்தா மோமோவும் வமோலாவும் அந்த யோக்காயோட மூஞ்ச காட்டுறதுக்கு இடமே விடாம அந்த கண்ணாடி ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும்? அதை நிறுத்துங்கன்னு அந்த யோக்காய் கத்திட்டு இருக்க, மோமோவோ வமோலா கிட்ட அவ மாஸ்க் கழட்டிட்டு நான் பண்ற மாதிரியே போஸ் குடுன்னு சொல்ல, 2 பேரும் அந்த கண்ணாடிக்குள்ள உட்காந்துட்டு கிரிஞ்சியான போசஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்து காண்டான அந்த யோக்காயோ, என் கண்ணாடிய எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? என் கண்ணாடிய விட்டு வெளியில வாங்க. என்னோட அழகான மூஞ்சி மட்டும் தான் அந்த கண்ணாடியில தெரியணும்னு அந்த யோக்காயோ அதோட ஹேண்ட் மிரர அங்க இங்கன்னு வீச, அதுக்குள்ள இருந்த மோமோவும் வமோலாவும் வெளியில வராங்க. வெளியில வந்த 2 பேரும் கீழ விழ, இப்பதான் என்னோட அழகான மூஞ்சி என்னால என் கண்ணாடியில பார்க்க முடியுது. உங்க 2 பேருக்கும் என்ன தைரியம் இருக்கணும் என்னோட கண்ணாடிய இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு அந்த யோக்காயோ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கத்த, அது திரும்பி பார்த்தா 2 பேருமே ஆளே காணோம். எங்க போனாங்கன்னு அந்த யோக்காயோ அவங்கள தேடிட்டு இருக்க, திடீர்னு பொம்மேட் பொம்மேன்னு யாரோ கத்த ஆரம்பிக்கிறது அந்த யோக்காய்க்கு கேக்குது. அதுவும் காண்டாய் எங்க இருக்கீங்க நீங்க? வெளியில வாங்கன்னு கத்த, திரும்பியும் பொம்மேட் பொம்மேன்னு சத்தம் கேக்குது. வெறியான அந்த யோக்காயோ அந்த மொத்த இடத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு வெளியில வாங்கன்னு கத்திட்டு இருக்க, பொம்மேட் பொம்மேன்னு சொல்ற சாண்டிங் 10 தடவை முடிய அந்த யோக்காயோ காணாம போகுது. ஆல்ரெடி இடிஞ்சு விழுற மாதிரி இருந்த அந்த பில்டிங்லாம் இன்னும் மோசமா இருக்க, அங்க ஒரு டிசார்டட் இமேஜ் வருது. என்னன்னு பார்த்தா வமோலாவும் மோமோவும் வமோலாவோட இன்விசிபிலிட்டி ஷீல்ட்ல இருந்திருக்காங்க. அவ காணாம போயிட்டாளா? உடனே இங்க இருந்து நம்ம கிளம்பணும். இந்த இடம் ரொம்ப மோசமானதுன்னு 2 பேரும் மறுபடியும் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்க போட்டு அந்த இடத்த விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. வெளியில ஓடி வந்த பிறகு மறுபடியும் இன்விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டு, ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம். அப்பவே என்னோட பாட்டி அந்த இடத்த விட்டு தள்ளி இருன்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்பு தான் மோமோ பயத்துல சொல்ல, வமோலாவும் அழ ஆரம்பிக்கிறா. ஆனா மோமோவோ ரொம்ப நன்றி வமோலா, நீ மட்டும் இல்லைன்னா பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கும்னு சொல்ல, வமோலாவோ மோமோ சொன்னதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அழுதுகிட்டே மோமோவை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அது மோமோக்கு பெரிய ஷாக்கா இருந்தாலும் வமோலா மேல அவளோட ட்ரஸ்ட்டை அதிகப்படுத்துது. டைம் ஆயிடுச்சுன்னு ஸ்கூல் பெல் அடிக்க, பிடி மாஸ்டர் டோரை சாத்துறதுக்கு முன்னாடி லாஸ்ட் செகண்ட்ல மோமோவும் வமோலாவும் ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகிடுறாங்க. ஸ்கூலுக்குள்ள அவங்களுக்காக கென்னும் ஐராவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா நம்ம போலாம் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஐரா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அயாசே இன்னும் வரலன்னு கென்னும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ மோமோவும் வமோலாவும் ஷூ லாக்கர் கிட்ட வர, அவங்கள பார்த்த கென்னும் தோ வந்துட்டாங்கன்னு சொல்ல, ஐராவோ ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு மோமோவை பார்த்து கத்துறா. ஆனா அதை பொருட்படுத்தாத மோமோவோ, நான் சொல்றது கேளுங்க, காலையிலேயே ஒரு பெரிய சம்பவம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா மோமோவோட ஃபன்னி ஃபேஸ பார்த்த ஐராவோ, என்னது இது ஏதாவது பெட்ல தோத்துட்டியான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க, கென்னோ என்னாச்சு உன்னோட ஃபேஸுக்குன்னு மோமோவை பார்த்து கேட்கறான். அதுக்கு மோமோ என் ஃபேஸுக்கு நான் ஒன்னும் இல்லையேன்னு குழப்பத்துல சொல்றா. சரி அதெல்லாம் விட எதுக்கு வமோலாவை கூட்டிட்டு வந்தேன்னு கென் கேட்க, என்னோட பாட்டி தான் அவளை கூட்டிட்டு வர சொன்னாங்க, எனக்கு ஒரே கடுப்பா இருக்குன்னு மோமோ சொல்லிட்டு இருக்க, வமோலாவோ டக்கக்குரான்னு சொல்லிட்டு கென் கிட்ட போறா. அதை பார்த்து கென் ஷாக் ஆனாலும் ஐராவும் மோமோவும் கோவப்படுறாங்க. வமோலாவோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு மோமோ முன்னாடி சொன்னதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண, அதை கேட்டு கென்னு ஷாக் ஆனாலும் மோமோவோ கென்னு கிட்ட நீ அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் போக கூடாது கத்திட்டு இருக்க, ஐராவோ நீ என்ன இவ்வளவு அசால்ட்டா டக்கக்குரான்னு அவனை சொல்லிட்டு இருக்கேன்னு கத்துறா. ஆனா கென்னுக்கோ அவ ஹியூமன் லாங்குவேஜ்ல பேசினது ஆச்சரியமா இருக்க, அவன் நம்ம லாங்குவேஜ் பேச கத்துக்கினா போலன்னு சொல்றான். அப்போ ஸ்கூல் பிரின்சிபல் அங்க வந்து ஐயாசே இங்க வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி மோமோவை கூப்பிட, மோமோ வந்ததும் உன்னோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த பொண்ணு தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டான மோமோ கிட்ட அவர் கேட்க, அவங்க ஆக்சுவலி என்னோட பாட்டி, ஆமா இவ தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்றா. அப்போ மோமோவோட ஃபேஸை பார்த்த பிரின்சிபலும் உன் மூஞ்சிக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு கேட்க, என்னது இது ஏன் எல்லாரும் அதை பத்தியே சொல்றீங்கன்னு மோமோவோ குழப்பத்துல கேட்கறா. ஆனா பிரின்சிபலோ சரி அதெல்லாம் விடு, நான் மத்த டீச்சர்ஸ் கிட்ட பேசிட்டேன், இந்த பொண்ணை டக்குக்குரா இருக்க கிளாஸ்லயே போட்டுடலான்னு நாங்க எல்லாரும் டிசைட் பண்ணிருக்கோம்னு சொல்றாரு. அது மோமோக்கும் ஐராக்கும் பெரிய ஷாக்கா இருக்க, ஏன் ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவங்க கேட்க,
கிளாஸ் சியோட டீச்சர் தான் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம கிளாஸ் பிக்கு ஆல்ரெடி என்ஜோஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். அதனால அந்த கிளாஸ் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி டக்குகுரா அந்த பொண்ண நல்லா பார்த்துக்கோன்னு சொல்றாரு. கென்னுக்கோ என்னது நான் இவள பார்த்துக்கணுமான்னு ஷாக் ஆக, மோமோவோ இல்ல முடியவே முடியாது. அந்த பொண்ண என் கிளாஸ்ல போடுங்கன்னு சொல்ல, ஐராவோ இன்னும் நெறைய கிளாஸ் இருக்கு. எதுக்கு அவள டக்குகுராவோட கிளாஸ்ல போடுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. பிரின்சிபலோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ஆல்ரெடி பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு. கிளாஸுக்கு போங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மோமோ கிளாஸ் சீனா அப்படின்னு இழுக்க, மோமோவோட மனசுக்கு ரின்னோட ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி ஐராவும் மோமோவும் கிளாஸ் சிக்கு போனா அவங்க 2 பேரையும் ரின் வாசல்லயே வந்து பிளாக் பண்றா. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கிளாஸ் சிக்கு வராதீங்கன்னு ரின் சொல்ல, எங்க 2 பேரையும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடின்னு ஐரா கேட்க, அப்படிதான் நல்லா கேளு ஐரான்னு மோமோவும் சொல்றா. கிளாஸ்க்குள்ள கென்னோ வமோலாக்கு ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, அவங்க 2 பேரையும் ஸ்டூடெண்ட் சுட்டு போட, வெளியில நிக்கிற ரின்னோ நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல இங்க எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்கன்னு, நீங்க 2 பேரும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்ல, அதை பார்த்து ஐராவோ என்ன பண்றதுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்க, வெறியான மோமோ பக்கத்துல இருக்க செவுத்த போட்டு குத்திக்கிட்டு இருக்கா. கென் சொல்லித்தர வேர்ட்ஸ் எல்லாம் வமோலா மறுபடியும் ரிப்பீட் பண்ண, அதை பார்த்து அவனோட கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆனாலும், ரொம்ப எக்ஸைட் ஆன பசங்களும் அவ ரொம்ப அழகா இருக்கா, அவ கூட நான் பேசணும், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி அவகிட்ட எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க, கின்டாவோ ஒருத்தரா அவகிட்ட கேள்வி கேட்க அனுப்பிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து நீ எந்த கண்ட்ரில இருந்து வர வமோலான்னு கேட்க, வமோலாக்கு பதிலா கின்டாவோ இந்தியான்னு பதில் சொல்றா. எனது இந்தியாவான்னு எல்லாரும் ஷாக் ஆக, ஆமா இந்த அழகான பொண்ணு இந்தியால இருந்து தான் வந்திருக்கா, அடுத்த கொஸ்டின் கேளுங்க, டக்கு டக்குன்னு வந்து கேட்டுட்டே இருங்கன்னு கின்டாவும் சொல்றான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிற கென்னை பார்த்து ரின்னோ உனக்கும் மொம்மலாக்கும் என்ன கனெக்ஷன்னு கேட்க, அதுக்கு கென்னோ ஒன்னும் இல்ல அவ அயாசை வீட்டுல தங்கிட்டு இருக்கா அவ்வளவுதான்னு சொல்ல, அப்போ வமோலா அவன் டக்குகுரா டக்காயோகின்னு அவன் சொல்லி கொடுத்ததை காட்டி சொல்ல, அதுக்கு கென்னோ ஆமா கரெக்ட் அதுதான் டக்காயோகின்னு சொல்றான். அதை பார்த்து ரின்னோ வமோலா அவன் கூட ரொம்ப அட்டாச்சா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்க, கென் பதில் சொல்றதுக்கு முன்னாடி கின்டாவோ நடுவுல வந்து வமோலா என் கூட தான் ரொம்ப அட்டாச்சா இருக்கான், நான் தான் அவளை டிஃபீட் பண்ண அப்படிதானே டக்குகுரா அப்படின்னு அவன் கென்னை பார்த்து கேட்க, கென்னோ ஆமா அப்படிதான்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் புரியாது ரென்னோ என்ன பேசுறீங்க நீங்கன்னு கேட்க, கென்னோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மழுப்ப, அப்ப கின்டாவோ நமக்கு நடந்ததெல்லாம் நீ சொன்னா அவன் நம்ப மாட்டான்னு சொல்ல, ரின்னோ நான் உன்கிட்ட கேட்கல சக்காட்டா நான் டக்குகுரா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு கின்டா காண்டாகிறான். டக்குகுரா என்கிட்ட எது சொன்னாலும் நான் அதை நம்புவேன், அவனை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலன்னு சொல்ல, அது கென்னுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப கின்டாவோ நடுவுல வந்து, அப்போ உண்மையை நானே சொல்றேன், நான் தான் இந்த உலகத்தை காப்பாத்தேன், நான் ஒரு ரோபோட்டை பைலட் பண்ணேன்னு சொல்ல, ரின்னால அதை நம்ப முடியல. அதை பார்த்த கின்டாவோ பாரு நான் சொன்னதை நீ நம்பல தானேன்னு கேட்க, ஒரு பொய்யை நான் எப்படி நம்புறதுன்னு ரின்னோ சொல்றா. அதுக்கு கின்டாவோ டக்ககுரா நீயே இந்த மரமண்டைக்கு சொல்லி புரிய வைன்னு சொல்ல, கென்னோ ஆமா இது உண்மைதான்னு சொல்றான். அது கேட்டு ஷாக்கான ரின்னோ நீ ஒரு ஆனஸ்டான பையன் நான் நினைச்சேன், நீ இப்படி எல்லாம் பண்ணுவ நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறா. அது கின்டாவோ நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்ல, கென்னோ என்ன பண்றது யார் தான் இதை நம்புவாங்கன்னு சொல்றான். அப்போ வமோலாவும் டக்ககுராவை கூப்பிட, அவ டக்காயோக்கியை பத்தி தான் சொல்ல போறான்னு நினைச்ச கென்னோ ஆமா அது டக்காயோக்கின்னு தான் சொல்ல, ஆனா வமோலாவும் அவனை கை காட்டி பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. அது கேட்டு பதறி போன கென்னோ இரு யார் இந்த மாதிரி வார்த்தைலாம் உனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்ல, அவனோட கிளாஸ் பசங்களாம் எனது நீங்க 2 பேரும் கப்பலா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நாங்க ஒன்னும் கப்பல்லாம் இல்லைன்னு கென்னோ சொல்றான். கின்டாவோ கென் கிட்ட வந்து டக்ககுரா நீ இன்னும் தாக்கப்படலையான்னு கேட்க, கென்னோ என்ன வந்து தாக்குச்சுன்னு கேக்குறான். அங்கிருந்து நம்மள வெறியோட சில பேர் பார்த்துட்டு இருக்க பார்வன்னு கின்டா சொல்ல, அப்பதான் கென்னோ அவனோட கிளாஸ் ரூம் வாசல்ல நின்னுட்டு இருக்க மோமோ ஜிஜி ஐராவை கவனிக்கிறான். மோமோவோ கண்ணுங்களா வெளியில வாங்கன்னு சொல்ல, கென்னும் கின்டாவும் ஓகே மேடம்னு சல்யூட் போட்டுட்டு வெளியில வர, எல்லாரும் ஸ்கூல் கார்டனுக்கு வர, மிஸ்டர் ஒக்குருன் நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சிக்னல் கொடுத்தோம், ஆனா அந்த பொண்ணு கூட நீங்க ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு மோமோ சொல்ல, கென்னும் பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமா மேடம்னு உளறிடுறான். அது கேட்டு காண்டான மோமோ என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கென்னுக்கு சோக்க போட, கென்னோ என்ன மன்னிச்சிட்டு நீங்களாம் அங்க நின்னுட்டு இருந்ததை நான் கவனிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு பக்கம் வமோலாவோ மோமோன்னு கத்திட்டு அவளை இழுக்க, இன்னொரு பக்கம் ஐராவோ ஏ டக்ககுரா நீ என்ன பண்றன்னு மோமோவை பிடிச்சி இழுக்கிறா. அப்ப கின்டாவும் டக்ககுரா நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வரேன்னு சொல்லி ஓடி வர ஜிஜியோட கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். மோமோவும் ஐராவும் சண்டை போட்டுக்க, அந்த கேப்ல எஸ்கேப் ஆன கென்னோ என்னாச்சு ஐயாசேக்கு ஏன் ஒரே கோவமா இருக்கு ஜிஜியை பார்த்து கேட்க, ஜிஜி உன்னோட கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இதுக்கெல்லாம் காரணம் உக்கரும், அவ தான் எப்பவுமே மோமோ உன் கிளாஸ் பக்கம் வந்தாலும் அவளை அமைதியா இருக்க சொல்லி உன் கூட பேசக்கூடாதுன்னு தடுக்கிறான்னு சொல்றான். அப்பதான் கென்னுக்கோ இதான் பிரச்சனையான புரிய, ஜிஜியோ ஆமா உக்குரன் இதான் பிரச்சனை, அவளை ஏதாவது பேசி சமாதானப்படுத்துன்னு சொல்றான். அதுக்கு கென்னோ ஓகே நான் இனிமே ஆள்வேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன், அப்பதான் நீங்க எல்லாம் வந்தா எனக்கு தெரியும்னு ஜிஜியை பார்த்து சொல்ல, ஜிஜியோ அதுக்கு சிரிச்சுட்டே அப்ப நான் ஒளிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்கறான். ஏன் நீ ஒளிஞ்சுக்கிறேன்னு கென் கேட்க, இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கத மோமோ பார்த்துட்டு எப்படி ஜிஜி கூட மட்டும் நீ இவ்வளவு கேஷுவலா பேசுற உட்காருன்னு கேட்க, அதை பார்த்துட்டு ஜிஜியோ சிரிச்சுக்கிட்டு என்ன ஜெலஸா இருக்கா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுமான்னு சொல்ல, கென்னோ நான் ஃபார்மலா பேசினா ஜிஜி என்ன கண்டுக்க மாட்டான் அதனால தான் நான் இப்படி பேசுறேன்னு சொல்றான்.
அதுக்கு மோமோ, "ஏன் இப்படி பண்ற? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என் கூட மட்டும் ஏன் அப்படி பேச மாட்ற? என் கூடயும் அப்படியே பேசுன்னு" சொல்ல, கென்னோ, "இல்ல என்னால முடியாதுன்னு" சொல்றான். ஏன் உன்னால முடியாதுன்னு மோமோ அவன கத்த, "ஏன்னா ஜிஜி கூட தான் ஈவுல இருக்கா. அதனால தான் நான் அப்படி பண்றேன்னு" கென்னோ ஏதோ உளறி மழுப்ப, "சரி அதெல்லாம் விடு அயாசே. வமோலாவ பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்னது அதுன்னு" கென் கேட்க, மோமோ மூஞ்ச திருப்பிக்கிட்டானோ, வமோலாவ பார்த்து, "வமோலா கிட்ட ஒரு கோல்டன் பால் இருக்குன்னு சொல்றா." "என்னது அப்படியான்னு" கென் ஷாக் ஆக, ஐராவோ, "சரி அப்ப டக்குன்னு அவகிட்ட இருந்து வாங்க வேண்டியது தானேன்னு" சொல்றா. அதுக்கு மோமோவோ, "அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா அது ஒக்கருந்து தானான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியலன்னு" சொல்ல, அது கேட்டு கென் குழம்பி போறான். "வமோலா நீ வச்சிருக்க அந்த பால் எடுத்து காட்டேன். அந்த ரவுண்டான பால்ன்னு" மோமோ வமோலா கிட்ட சொல்ல, வமோலாவோ அவளோட கைச்சி சூட்ட நார்மல் ஃபார்ம்க்கு கொண்டு வந்து அத கழட்டிட்டு அந்த பால் எடுத்து காட்டுறா. இதுதான் அந்த கோல்டன் பாலான்னு அத கென் பாக்க, அப்போ வமோலாவும் அந்த பால் எடுத்து அவளோட சூட்குள்ள போட்டு அந்த சூட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறத காட்டுறா. அத பார்த்துட்டு மோமோவ தவிர எல்லாம் ஷாக் ஆக, "இங்க பாரு, இது உனக்கு தெரியுதா? இந்த பால் அவ இங்க இன்செர்ட் பண்ணா தான் அது க்ளோ ஆகுதுன்னு" மோமோ சொல்ல, "ஒருவேளை இது பேட்டரி மாரி ஃபங்ஷன் ஆகுமான்னு" கென் கேட்கறான். "அப்படியும் இருக்கலாம். ஆனா நீ என்ன நினைக்கிறன்னு" மோமோ கென்ன பார்த்து கேட்க, "இது எப்படி பார்த்தாலும் ரொம்ப குழப்பமா தான் இருக்குன்னு" கென்னும் சொல்றான். அப்போ கின்டா உள்ள புகுந்து, "அந்த பால வச்சு தான் இந்த சூட்டோட மெக்கானிசமே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்றான். "என்ன சொல்ல வர நீன்னு" மோமோ அவன கேட்க, "இப்பதான் அவகிட்ட அந்த கோல்டன் பால் கிடைச்சிருந்ததுன்னா, அப்ப எதுக்கு அவகிட்ட முன்னாடியே அத இன்சர்ட் பண்றதுக்காக ஒரு இடம் இருக்குன்னு" கின்டா கேட்கறான். அத கேட்ட உடனே ஆமாலன்னு கென் சொல்ல, மோமோவோ, "ஒருவேள அவ பால் எடுத்த பிறகு அத மாத்திருக்கலாம்லன்னு" கேட்க, கின்டாவோ, "இல்ல அதோட மெக்கானிசம நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். இந்த மாரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆன பிறகு மாடிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். அவகிட்ட ஆல்ரெடி அந்த பால் இருந்திருக்கணும்னு" கின்டா சொல்றான். ஓ! அப்படியான்னு மோமோக்கு இப்பதான் புரிய வர, இவங்க எல்லாரும் பேசிக்கிறத அந்த பக்கமா போற 3 பொண்ணுங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, அது மோமோவ கடுப்பாக்குது. "என்னாச்சு உனக்குன்னு" கென் அவகிட்ட வந்து கேட்க, "எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. இத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னு" மோமோ எல்லாரையும் கலைச்சு விட, எதுக்குன்னு ஐரா கேட்கிறா. அப்பதான் மோமோவோ, "பசங்களும் பொண்ணுங்களும் குரூப்பா டர்ட்டி லாங்குவேஜ் பேசுறது ரொம்ப ரிஸ்க்ன்னு சொல்ல, இப்பதான் நீ அத நோட்டீஸ் பண்றியான்னு" கென்னும் வெறியாகுறான். அன்னைக்கு நைட்டு மோமோவோட பாட்டி செய்கோ வீட்லயோ, லூசு, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு" செய்கோ மோமோவையும் வமோலாவையும் திட்ட, 2 பேரும் செய்கோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டோபோகிரானியோ, "நீங்க 2 பேரும் உயிரோட வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு" சொல்லுது. "நல்ல வேளை அந்த ஸ்லிட் மவுத் விமன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஸ்பெல் எனக்கு ஞாபகம் இருந்ததுனால நாங்க தப்பிச்சோம்ன்னு" மோமோ சொல்ல, "என்னது ஸ்லிட் மவுத் விமனா? நீ பொமேடுன்ற அந்த வார்த்தைய மட்டும் யூஸ் பண்ணேன்னு தயவு செஞ்சு சொல்லாதன்னு" செய்கோ தலையில அடிச்சுக்க, மோமோவோ, "ஆமா, அத தான் நான் 10 வாட்டி சொல்லி அவள தொரத்தி விட்டேன்னு" சொல்றா. அதுக்கு செய்கோவோ, "அப்படின்னா நீ அடுத்த வாட்டி அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த பொமேடுன்ற வார்த்தைய நீ 100 வாட்டி சொல்லணும்னு" சொல்ல, "என்னது அடுத்த வாட்டியா?" அப்படின்னு மோமோ ஷாக் ஆகுறா. அப்பதான் செய்கோ, பொமோடுன்றது ஒரு ஸ்பெல்லு. அந்த ஸ்பெல் நம்ம டைமென்ஷன்லேருந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ டெம்பரரியா தான் எக்ஸ்பெல் பண்ணும். கம்ப்ளீட்டா காலி பண்ணி விடாது. அது மட்டும் இல்ல, அது ஒரு ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போதும் அதோட பவர் குறைஞ்சு போயிடும். எதுக்கு யாருமே அந்த ஏரியா பக்கம் போறதில்லன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா யாராலயுமே அந்த ரெய்கோ கஷிமாவ டிஃபீட் பண்ண முடியாதுன்னு செய்கோ சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க நீங்கன்னு" மோமோ அத கேட்டு ஷாக் ஆக, "இனி 10 மணிக்கு மேல நீ வெளியில போகவே கூடாது. யாரும் கூப்பிட்டா கூட நீ உன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கக்கூடாது. இல்லன்னா ரெய்கோ கஷிமா உன்ன கண்டுபிடிச்சிடுவான்னு" செய்கோ சொல்ல, மறைஞ்சு போன அந்த 8 அடி யோக்காய் ரெய்கோ கஷிமா மோமோவ தேடி ஊருக்குள்ள வருது.